அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா டெலிகாம் நிறுவனங்கள். அதாவது இந்த ஏர்டெல், ஜியோ இவங்க பண்ணுற சின்ன திருட்டு பெரிய லாபம், அதை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ ஜியோ வரத்துக்கு முன்னாடி நம்மலாம் எப்படி ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தோன்னா, ஒன்லி டாக் டைம்ஸ் தனியாக, அப்புறம் டேட்டா தனியாக. டாக் டைமுக்கே இப்போ 10 ரூபா ரீசார்ஜ் பண்ணால் 6 ரூபா 7 ரூபா மட்டும்தான் டாக் டைம் வரும். அப்புறம் 100 ரூபா ரீசார்ஜ் பண்ணால் 64 ரூபா 62 ரூபா 70 ரூபா. சில டைம் அதாவது நிறுவனங்கள் கொடுக்குற ஆஃபரை பொறுத்து இருக்குது. அப்புறம் ஜிபி டேட்டாக்கே 100 ரூபா 150 ரூபா கொடுத்த காலம். ஆனால் அதை மாற்றினது நம்ம அண்ணன் ஜியோ கம்பெனி. ஜியோ நம்ம காலங்காலமாக கொள்ளடிச்சிருந்த கம்பெனிலேருந்து நம்மளை மீட்டு கொடுத்ததுன்னு சொல்லலாம். அது ஒரு சைடு நம்மளுக்கு லாபம்தான். பட்டு இப்போ ஜியோவும் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து இன்னும் மோசமாக கொள்ளடிக்கிறாங்க. அப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணும் போது மந்த்லின்னு சொல்லிட்டு 30 நாள் வேலிடிட்டி கொடுப்பாங்க கால். இப்போ ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணால் 30 நாள் வேலிடிட்டி கொடுப்பாங்க. 30 நாள்னால் அப்படியே ரீசார்ஜ் பண்ண 30 நாள் வரும். ஆனால் இப்போ இந்த ஜியோ வந்த பிறகு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 28 நாள், ஒரு மந்த்துன்றது 28 நாளாக ஆக்கிட்டாங்க. அப்படின்னு கணக்கு பண்ணும் போது இயர்லி அவங்களுக்கு 13 மாதம் வருது. 13 மாதம் வரும்போது நம்மளுக்கு இயர்லி 12 மந்த்து தான். ஆனால் 13 மாதம், ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா வருது. இந்த ஒரு மாதம் மட்டுமே அவங்க பல கோடியில் சம்பாதிக்கிறாங்க நம்ம ரீசார்ஜ் பண்ணுறத வச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு மட்டும் எடுத்துப்போம். இப்போ தமிழ்நாடு பாப்புலேஷன் மட்டுமே 8.39 கோடி. எப்படி 8.39 கோடி. அதில் வெறும் ஓட்டர்ஸ், அதாவது 18 ஏஜுக்கு அப்புறம் இருக்கவங்களாம் சிம் வாங்க முடியும். ஸோ ஓட்டர்ஸ் கனெக்ட் பண்ணி 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மொத்தமே ஓட்டர்ஸ் மட்டுமே 6.18 கோடி பேர் இருக்கிறாங்க. 6.18 கோடி பேர் இருக்காங்க. இப்போ இவங்க 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் சிம் கார்டு வாங்க முடியும். ஸோ ஓட்டர்ஸ் கனெக்ட் பண்ணி 6.18 crores இருக்காங்க. இத்தனை பேர் ஒரு சிம் கார்டு வச்சுருக்க முடியும். இப்போ அவங்க மட்டுமே 1 மந்த் எக்ஸ்ட்ரா, இப்போ 13 மாதம் இருக்குல்ல, இயர்லின்னு சொல்லிட்டு ரீசார்ஜ் டெலிகாம் நிறுவனங்களுக்கு கணக்கு பண்ணுற 13 மாதம், அதில் அந்த ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா, அந்த ஒரு மாதத்தில் மட்டுமே ரீசார்ஜ் பண்ணுறது வச்சு கணக்கு பண்ணி பார்த்தா 1 மந்த்துக்கு 299 ரூபா. அப்போ 1 மந்த்து 299 ரூபா. அந்த 299 இன்ட்டு 6.18, இப்போ 299 இன்ட்டு 6.18 கோடின்னு கணக்கு பண்ணால் அது மட்டுமே 1847.82 கோடி வருது. அப்போ அந்த 1 மந்த்தை வச்சு இவ்வளோ லாபம் பார்க்குறாங்க. அந்த 1 மந்த்து எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணுறாலாம் இவ்வளோ கோடி தமிழ்நாட்டிலேருந்து மட்டுமே வருது. அப்போ இந்தியாவுன்னு பார்த்துக்கிட்டா, இந்தியாவோட பாப்புலேஷன் 1.44 பில்லியன், 44 பில்லியன் இருக்கிறாங்க. அதில் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஃபுல்லாக கனெக்ட் பண்ணால் 97 கோடி பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த 97 கோடி பேர் 299 ரூபா ரீசார்ஜ் பண்ணால் 1 மந்த்துக்கு, அந்த 1 மந்த்து மட்டும் கால்குலேட் பண்ணால் 290 பில்லியன், 290 பில்லியன் அவங்களுக்கு லாபம் கிடைக்கிது. அப்போ பார்த்துங்க, எக்ஸ்ட்ரா 1 மந்த்தை வர வச்சு அந்த 1 மந்தில் மட்டுமே லாபம் மட்டுமே அவங்களுக்கு 299 பில்லியன் இந்தியாவிலேருந்து கிடைக்குது. இந்தியாவில் ரீசார்ஜ் பண்ணுறவங்களேருந்து கிடைக்கிது. அப்போ பார்த்துங்க, அந்த 12 மாதத்தை 13 மாதம் ஆக்கி அந்த 1 மந்தில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ இது மட்டுமே திருட்டு. இது ஒரு வித திருட்டு. இதில் இன்னும் பல விதம் இருக்குது, அதை பற்றி பேசுவோம். ஓகேவா? ஓகே கைஸ்,
எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் என்னோட மனசில் பட்ட அந்த கோரிக்கையை உங்ககிட்ட சொன்னேன். இது பல மக்கள் குரல் எழுப்புனாங்கன்னா இந்த மாற்றத்தை கொண்டு வந்து இந்த டெலிகாம் நிறுவனங்கள் நம்மிடமிருந்து கொள்ளையடிக்கிறத தடுக்கலாம், மாற்றம் கொண்டு வரணும். உங்களிடமிருந்து விடைபெறுவது MD ஃபயாஸ். இல்லை சாரி, முகமது ஃபயாஸ். பாய். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் என்னோட மனசில் பட்ட அந்த கோரிக்கையை உங்ககிட்ட சொன்னேன். இது பல மக்கள் குரல் எழுப்புனாங்கன்னா இந்த மாற்றத்தை கொண்டு வந்து இந்த டெலிகாம் நிறுவனங்கள் நம்மிடமிருந்து கொள்ளையடிக்கிறத தடுக்கலாம், மாற்றம் கொண்டு வரணும். உங்களிடமிருந்து விடைபெறுவது MD ஃபயாஸ். இல்லை சாரி, முகமது ஃபயாஸ். பாய். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் என்னோட மனசில் பட்ட அந்த கோரிக்கையை உங்ககிட்ட சொன்னேன். இது பல மக்கள் குரல் எழுப்புனாங்கன்னா இந்த மாற்றத்தை கொண்டு வந்து இந்த டெலிகாம் நிறுவனங்கள் நம்மிடமிருந்து கொள்ளையடிக்கிறத தடுக்கலாம், மாற்றம் கொண்டு வரணும். உங்களிடமிருந்து விடைபெறுவது MD ஃபயாஸ். இல்லை சாரி, முகமது ஃபயாஸ். பாய்.